அத்தியாயம் 41. அம்பலமாகும் வெடிகுண்டு ரகசியம். தனு அணிந்திருந்த மனித வெடிகுண்டின் ரகசியத்தை இங்கிருந்தே தொடங்கலாம். அது 1987 ஜூலை 29ஆம் நாள். இலங்கை தலைநகர் கொழும்பு. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் பிரதமர் ராஜீவ்காந்தி கையெழுத்திட்டு கொண்டிருந்தார். அதே நாளில் வேறொரு இரகசிய ஒப்பந்தமும் கையெழுத்தானது. ஆனால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அல்ல, அது சிங்கப்பூரில் இருந்த யூனிகார்ன் இன்டர்நேஷனல் என்ற அமெரிக்க ஆயுத நிறுவனத்திற்கும் இலங்கை அரசிற்கும் இடையே நடந்த ஒப்பந்தம். உலகின் சக்தி வாய்ந்த கையெறி குண்டான SFG-87ஐ அந்த நிறுவனம் தயாரித்தது. அதில் 25,000 கையெறி குண்டுகளுக்குத்தான் இலங்கை கையொப்பமிட்டு கொண்டிருந்தது. அந்த இரகசிய ஒப்பந்தம் கையெழுத்திட்ட மை என்னவோ பச்சை நிறம்தான். ஆனால் அது உறைந்தபோது நிறம் சிவப்பாகி இருந்தது. ஆமாம், ராஜீவ்காந்தி உடலில் இருந்த அதே இரத்த சிவப்பு. இருக்கட்டும், ஆச்சரியக்குறி. அதே 1987 ஜூலை 29ஆம் தேதி இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. கொழும்பு சென்ற இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கு இலங்கை அரசு கொடுத்த இராணுவ அணிவகுப்பு மரியாதை. ஆச்சரியக்குறி. அந்த அணிவகுப்பில் விஜயமுனி ரோகண டிசில்வா என்ற சிங்கள கடற்படை வீரனொருவன் நின்றிருந்தான். திடீரென தன் துப்பாக்கியின் அடிக்கட்டையால் பலம் கொண்ட மட்டும் ராஜீவ்காந்தியின் பின்னந்தலையை தாக்க சுழற்றினான். சற்றென்று ஏதோ ஒரு அரவம் கேட்டு ராஜீவ்காந்தி சுதாரிக்க அவர் தலை மயிரிழையில் தப்பியது. அந்த அடி விழுந்திருந்தால் அவருக்கு மூளைச்சாவு நிச்சயமாகி இருக்கலாம். ஆக இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பே ராஜீவ்காந்தியின் உயிருக்கு நாள் குறிக்கப்பட்டுவிட்டது. ஒரே நாளில் இருவேறு இடங்களில் நடந்த இந்த வரலாற்று உண்மைகளை ஆய்வு செய்தால் தெரியும் ராஜீவ்காந்தி கொலைச்சதி தொடக்க புள்ளி எங்கிருந்து என்று. பிறகு என்ன நடந்தது? ராஜீவ்காந்தியை வைத்துக்கொண்டே செய்தியாளர்களை சந்தித்தார் ஜெயவர்தனே. அப்போது அந்த கடற்படை வீரன் வெயில் தாங்காமல் மயக்கத்தில் அப்படி தடுமாறி விழுந்தான் என்று கூறினார். சிரித்தபடி உலகம் பார்த்து அதிர்ந்த அந்த விடயத்திற்கு ஒரு மன்னிப்போ வருத்தமோ கூட தெரிவிக்கப்படவில்லை. போகட்டும். அடுத்து இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை வைத்தே பதவிக்கு வந்த பிரேமதாசா என்ன செய்கிறார் என்றால், தண்டனை பெற்று சிறையில் இருந்த அந்த கடற்படை வீரனை விடுதலை செய்கிறார் 1989. அதை நியாயப்படுத்த விஜயமுனி ரோகண டிசில்வா ஒரு மனநோயாளி, அதனால்தான் அன்று அப்படி நடந்து கொண்டார் என்ற காரணத்தையும் சொன்னார். அந்த மனநோயாளி விஜயமுனிதான் அடுத்த வந்த தேர்தலில் போட்டியிட்டு தென்மண்டல சபை உறுப்பினராக பதவியேற்றான். இதெல்லாம் இந்தியாவிற்கு உரைக்காது, அது அவர்கள் பாடு. நாம் அந்த வெடிகுண்டுக்கு வருவோம். அந்த பெல்ட் பாம் அமெரிக்க கம்பெனி SFG-87, இலங்கை அரசு சிங்கப்பூர். ஜூலை 29, 1987 இரகசிய ஒப்பந்தம். இதெல்லாம் அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது 1991 மே 21 ஸ்ரீபெரும்புத்தூர் குண்டுவெடிப்பு விடயத்திற்கு வருவோம். அங்கே சேகரிக்கப்பட்ட துகள்கள், துணிகள், சிதறிய சிறு சிறு பால்ரல் குண்டுகள், இன்னப்பிற தடயங்கள் எல்லாம் சேகரித்தார்கள். தமிழக தடயவியல் துறையின் சோதனைக்கு அனுப்பினார்கள். அதேபோன்று இராணுவத்துறையின் சிறந்த வெடிகுண்டு நிபுணரான மேஜர் சபர்பாலுக்கும் அனுப்பி வைத்தார்கள். இந்த மேஜர் சபர்பால் தேசிய பாதுகாப்பு படையான NSG கருப்பு பூனை படையின் பிரசித்தி பெற்ற வெடிகுண்டு நிபுணர். தமிழக தடயவியல் துறை நிபுணரான பேராசிரியர் சந்திரசேகர் அவர்கள் அந்த வெடிகுண்டின் தன்மையை பற்றி தீவிரமாக ஆராய்ந்து 8 மாதங்களுக்கு பிறகு 21/1/92 அன்று தன் அறிக்கையை CBI சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அளித்தார். அதில் அந்த வெடிகுண்டில் RDX வெடிமருந்து சுமார் 400 கிராமிலிருந்து 600 கிராம் வரை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அதிலிருந்த பால்ரஸ் குண்டுகள் எல்லாம் சாதாரண வகையைச் சேர்ந்த சிறு சிறு குண்டுகள் என்று கூறுகிறார். இராணுவ வெடிகுண்டு நிபுணரான மேஜர் சபர்பாலும் சுமார் 8 மாதம் வரை ஆய்வு செய்து 5/2/1992 அன்று தன் அறிக்கையை தருகிறார். அதாவது தமிழக தடயவியல் துறை நிபுணர் சந்திரசேகர் அறிக்கை அளித்த அடுத்து 15 நாளில். சபர்பாலின் அந்த அறிக்கை 3 முக்கிய அம்சங்களை சுட்டிக்காட்டியது. 1. ஏறத்தாழ 3 எண்ணிக்கையிலான SFG-87 கையெறி குண்டுகள் மனித வெடிகுண்டில் பயன்படுத்தப்பட்டதற்கான பலமான சாத்தியக்கூறுகள் உள்ளன. In all probability, 3 numbers of SFG-87 hand grenades were used in the IED. 2. SFG வகையிலான வெடிகுண்டு RDX மற்றும் TNT உள்ளடக்கிய சேர்க்கை 3 கம்போசிஷன் B ரகத்திலானது. 3. மனித வெடிகுண்டில் IEDயில்
பயன்படுத்தப்பட்ட இரும்பு சன்னங்கள் பெல்லட்ஸ் தனித்தன்மை வாய்ந்தது. இதுகாரும் அவை சிங்கப்பூரில் தயாரிக்கப்பட்ட SFG-87 ரக கையெறி குண்டுகளில் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த அறிக்கையை கண்ட CBI சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சி. ஸ்ரீபெரும்புத்தூரில் வெடிகுண்டுகள் RDX வெடிமருந்து மட்டுமே பயன்படுத்தப்பட்டது, அது விடுதலை புலிகள் பயன்படுத்துவது என்ற கதையை உலகம் முழுவதும் பரப்பியாகிவிட்டது. இவர்கள் வெறும் RDX புலிகள் என்று கணக்கை முடித்துவிட திட்டம் போட்டு நகர்ந்து கொண்டிருந்தார்கள். மேஜர் சபர்பால் சொல்வதை நோக்கி நகர்ந்தால் சிங்கப்பூர் வெடிமருந்து நிறுவனம் இலங்கை, அமெரிக்கா என்றல்லவா போய் நிற்க வேண்டும்? கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி. சந்திராசாமி, சுப்பிரமணிய சுவாமி, நரசிம்மராவ் என தொடங்கி வேறு எங்கெல்லாமோ போய் நிற்க வேண்டும். அதனால் கலவரமடைகிறார் கார்த்திகேயன். உடனே அந்த அறிக்கையை நிராகரிக்கச் சொல்கிறார். அதன் பேரில் அவரின் விஸ்வாசியான DIG ராஜி மூலமாக மேஜர் சபர்பாலின் நிபுணத்துவ அறிக்கையை நிராகரித்துவிட்டு மேஜர் சபர்பாலை கொண்டே தனது அறிக்கை தவறென்றும் புதிதாக ஓர் ஆய்வை மேற்கொண்டு இரண்டாவது அறிக்கையில் CBIயின் கருத்தை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் பணிக்கப்படுகிறார். அதாவது தமிழக தடயவியல் துறை பேராசிரியர் சந்திரசேகர் கொடுத்திருக்கும் அறிக்கைக்கு ஒப்ப. இவர்கள் விருப்பப்படி அடுத்த 2.5 மாதங்களில், அதுவும் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு ஒரு நாள் முன்பாக 19/5/92 அன்று தனது புதிய அறிக்கையை சமர்ப்பித்தார் சபர்வால். அதன் விவரம் 15/5/92 அன்று நாளைய பரிசோதனையிலிருந்து பின்வரும் முடிவுக்கு வர முடிகிறது. அதாவது SFG-87 கையெறி குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவிய போதிலும் அது அவ்வாறு இல்லை. ஏனெனில் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் சேகரிக்கப்பட்ட சிதைவுகளிலிருந்து RDX வெடிமருந்து மட்டுமே கண்டறியப்பட்டது. SFG-87 கையெறி குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குமாயின் RDX மற்றும் TNT இரண்டையுமே கண்டிருந்திருக்க முடியும் என்று இருந்தது. ஆனால் அதற்கு முன்பே ஒரு காரியத்தை செய்கிறார் சபர்பால். என்னவென்றால், DIG ராஜி மறுத்து கடிதம் அனுப்பினாரே, அப்போதே எச்சரிக்கை அடைந்து விட்டார். இதில் ஏதோ தில்லுமுள்ளு நடக்கிறது, அறிக்கையை வாங்கிய கையோடு நிராகரிக்கிறார்களே ஏன் என்ற பலத்த சந்தேகம் அவருக்கு. அதனால் ராஜி மறுப்பு கடிதம் வந்த அந்த 14/2/92 அன்றே CBIயின் இயக்குனர் விஜயகரனுக்கு ஒரு அவசர கடிதத்தை எழுதுகிறார். அதில் பெல்ட் பாம் விஷயத்தில் தனக்கு இருக்கும் சந்தேகத்தை விளக்கி அவற்றை நிவர்த்தி செய்யும் பொருட்டு புதுடெல்லி மத்திய தடயவியல் ஆய்வகத்திற்கும் அமெரிக்காவின் FBI ஆய்வுக்கூடத்திற்கும் அனுப்பி மேற்பரிசோதனைகள் செய்தறிய உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். கார்த்திகேயனின் பரமபத விளையாட்டையெல்லாம் அறிந்திருப்பாரோ என்னவோ. மேஜர் சபர்பாலின் கடிதத்தை ஏற்ற CBI இயக்குனர் விஜயகரன் சென்னையில் இருந்த மல்லிகை சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு உத்தரவிட்டுகிறார். இப்போது வேறு வழி இருக்கவில்லை. எனவே CBI இயக்குனர் உத்தரவுப்படி 21/2/92 அன்று டெல்லி தடயவியல் ஆய்வுக்கூடத்திற்கு வெடிகுண்டு தடயங்களை அனுப்பி நிபுணத்துவ அறிக்கையை கேட்டு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள். மிகவும் தயங்கி பிறகு 8/3/92 அன்று அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன் DCயின் FBIக்கும் மனித வெடிகுண்டு தொடர்புடைய சில புகைப்படங்கள், உருகுலைந்த ஆடை துண்டுகள், உலோக சன்னங்களை அனுப்பி அவற்றின் ஆய்வு முடிவுகளை தருமாறு கடிதம் அனுப்பி வைத்தார்கள். தலைமை புலனாய்வு அதிகாரி என்கின்ற வகையில் ரகோத்தமன் தான் அதை செய்கிறார். கடிதம் கிடைத்த 2 வாரங்களுக்குள்ளாகவே FBI தனது ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் முடிவுகளை 26/3/92 அன்று ஓர் அறிக்கையாக ரகோத்தமனுக்கு அனுப்பியது. கூடவே ஒரு முக்கிய பரிந்துரையையும் சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு வழங்கியது FBI. அந்த அறிக்கையின் சாராம்சம்: TNTயில் காண கிடைக்கும் அயனின் குறிப்பிடத்தக்க அளவுகள் நிறமாலையில் இருந்தன. வாயு நிறமானியில் சோதனையிலும் TNTயின் பிரசனம் அறியப்படுகின்றன என்பதாகும். RDX உயர் சக்தி வெடிமருந்தின் பிரசன்னத்தையும் கண்டறிய அமில பகுப்பாய்வு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. அதன் முடிவுகள் எச்சத்தில் எந்த RDX இனமும் காணவில்லை. நைட்ரேட், சியோரேட் அல்லது பல்ட்ரேட் வகையிலான உயர் சக்தி வெடிமருந்துகள் எச்சத்தின் பிரசன்னம் யோனியன் குரோமோகிராஃபி பரிசோதனையில் தெரியவில்லை என்று நீண்டிருந்தது. இறுதியாக துணி மாதிரியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அமில படிவத்தில் TNTயின் உருகுலைவுகள் பொதிந்து இருக்கக்கூடும். எனவே இவற்றை உடனடியாக ரசாயனங்கள் மற்றும் அமிலங்கள் குறித்த அதிநவீன ஆராய்ச்சி மேற்கொண்டு வரும் இஸ்ரேலின் மொய்தோயினான் ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி மேலதிக பரிசோதனைகளை மூலம் TNTயின் இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என பரிந்துரைத்திருந்தது
கூடவே குண்டுவெடிப்பிலிருந்து சேகரிக்கப்பட்ட கரிம வெடிமருந்தில் அல்லது அவற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அமிலங்கள் அதன் தன்மையிலிருந்து வேகமாக உருக்குலைந்து வருகின்றன. இது வெடிமருந்தின் அடையாளம் குறித்த பெறுமதிமிக்க ஆதாரத்தை வேகமாக இழக்கச் செய்கின்றன என்கின்ற எச்சரிக்கையையும் பதிவு செய்திருந்தது. இந்த FBI அறிக்கையும் மேஜர் சபர்பால் கொடுத்த முதல் அறிக்கையும் 5/2/92 அன்று கொடுத்த கிட்டத்தட்ட ஒன்றாகவே ஒத்துப்போனது. அதாவது TNT உள்ளடக்கிய சேர்க்கை 3 ரக வெடிகுண்டுதான் மனித வெடிகுண்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. அது மட்டுமல்ல, அந்த அறிக்கை முடிவுகள் அனைத்தும் தமிழக தடயவியல் துறை இயக்குனர் திரு சந்திரசேகரன் அளித்த அறிக்கை முடிவினை முற்றாக நிராகரிப்பது போல் அமைந்தது. அதாவது RDX வெடிமருந்து மட்டுமே பயன்படுத்தப்படவில்லை என்று. பிறகென்ன நடந்தது? கேள்விக்குறி. அமெரிக்க FBI கொடுத்த அறிக்கையை தூக்கி பாலுங்கிணற்றில் புதைத்து விட்டார்கள். அவர்கள் சொன்னபடி மேலதிக ஆய்வுக்காக இஸ்ரேலின் யெத்தோயினான் எல்லாம் போகவில்லை. அந்த அறிக்கையை ஏற்கிறார்களா அல்லது மறுக்கிறார்களா என்ற பதிலையும் தரவில்லை. ஏற்கனவே திட்டமிட்டபடி தமிழக தடயவியல் துறை கொடுத்த அறிக்கை ஒன்றே போதும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டது CBIயின் சிறப்பு புலனாய்வு குழு. இதற்கிடையில் டெல்லி மத்திய தடயவியல் துறையிடமிருந்து CFSL அறிக்கையும் ஒன்று 21/4/92 அன்று வந்து சேர்ந்தது. அதில் வெறுமன மொட்டையாக உயர் சக்தி வெடிமருந்தின் உரு சிதைந்த எச்சங்கள் துணி இரும்பு சன்னங்களில் காணப்பட்டன. ஆயினும் அவற்றின் இரசாயனத்தன்மை குறித்து அறிய இயலவில்லை என்றிருந்தது. இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? கேள்விக்குறி. இந்திய தலைநகரின் ஒரு நவீன ஆய்வுக்கூடம் CFSL கண்டுபிடிக்க தவறிய அல்லது இயலாத ஒரு விடயத்தை தமிழ்நாடு தடயவியல் துறை இயக்குனர் திரு சந்திரசேகரன் போகிற போக்கில் சர்வசாதாரணமாக RDX வெடிமருந்துதான் என்று உறுதிப்படுத்தியதுதான். இப்படியான அறிக்கையை தான் CBI சிறப்பு புலனாய்வு குழுவும் நீதிமன்றமும் முதன்மை ஆதாரமாக ஏற்றுக்கொண்டது. கேள்விக்குறி. உண்மையில் வேதனை அல்ல, அவமானம். ஆச்சரியக்குறி. அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 42. வெடிகுண்டு வெளிச்சமிட்ட ஆதாரங்கள். அவற்றை முதன்மை ஆதாரமாக ஏற்றுக்கொண்டது உண்மையல்ல, அவமானம். ஆனால் நீதிபதி ஜெயின் அப்படி இல்லை. நடந்ததையும் நடப்பதையும் தனிக்குழு மூலம் அறிந்துதான் இருந்தார். அதனையொட்டிதான் நீதிபதி ஜெயின் CBI சிறப்பு புலனாய்வு குழு வெடிகுண்டு மாதிரிகளை இஸ்ரேல் ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி பரிசோதனை செய்திருந்தால் சரியான விவரணம் கிடைத்திருக்கும். அதன் மூலம் நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கலாம். சபர்பால் அறிக்கையும் FBI அறிக்கையும் TNTயின் பிரசனத்தை தனித்தனியாக எடுத்துரைக்கின்றன என கூறி மேலும் தனது எண்ண ஓட்டத்தை பதிவு செய்து இவ்வாறு முடிக்கிறார். இன்னும் பல வினாக்களுக்கு விடை சொல்லப்படாமல் இருக்கிறது. உதாரணமாக, மேஜர் சபர்பால் CBI இயக்குனருக்கு எழுதிய கடிதத்தில் சிங்கப்பூரில் தயாரிக்கப்பட்ட SFG 87 கையெறிகுண்டில் காணப்படும் இரும்பு சன்னங்களின் சிறப்புத்தன்மை வேறு எதிலும் காண கிடைக்காதது என்ற ஆய்வின் முடிவை தெரிவித்துள்ளார். மேஜர் சபர்பாலின் ஆய்வை கண்டுபிடிப்பை மறுக்கும்படியான ஆதாரம் ஒன்றுமே இல்லை. கிடைத்திருக்கிற ஆதாரங்களிலிருந்து பார்க்கையில் ராஜீவ்காந்தி கொலையில் SFG 87 கையெறிகுண்டு ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது மனித வெடிகுண்டு IED தயாரிப்பில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதற்கு பலமான சாத்தியக்கூறுகள் தெளிவாக தெரிகின்றன என அழுத்தம் திருத்தமாக கூறினார். அது மட்டுமல்ல, ராஜீவ்காந்தி கொலையின் அடிப்படையாக CBI சிறப்பு புலனாய்வு குழு வெளியிட்ட சதி மற்றும் உள்நோக்கத்தையே கான்ஸ்பிரசி அண்ட் மோட்டிவ் சந்தேகித்தார். நானோ மற்றவர்களோ சொல்வதை விட இந்த வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரி ரகோத்தமன் சொல்வதையே கேட்கலாமே. கார்த்திகேயனை பார்த்து நீதிபதி ஜெயின், வழக்கு விவரங்களை எனக்கு மட்டும் தராமல் மறைத்து வந்தீர்கள். விசாரணையின் போது பத்திரிகைகளுக்கு கசிந்த அளவு செய்திகள் கூட ஜெயின் கமிஷனுக்கு கிடைத்துவிடக்கூடாதபடி நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டதை அறிந்த பிறகுதான் நானே சுயமாக மீண்டும் அனைத்து தரப்பையும் விசாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் என நீதிபதி சொன்னதாக தன் புத்தகத்தில் கூறியிருக்கிறார். ராஜீவ் கொலை வழக்கு மர்மம் விலகும் நேரம், பக்கம் 211. இது ஒன்றே போதும். இந்த வழக்கிற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட நீதி விசாரணை கமிஷனின் தலைவர் ஜெயினும் இந்த வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரி ரகோத்தமனுமே மேலும் பல CBI அதிகாரிகளும் கார்த்திகேயனின் கடமையுணர்வை கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறார்கள். இதனை உறுதிப்படுத்துவது போல் இந்திய மத்திய அரசுக்கு ஜெயின் கமிஷன் முக்கிய 4 விடயங்களில் மேலதிக புலனாய்வுக்கு உத்தரவிட வேண்டும் என பரிந்துரை செய்தது. 1. ராஜீவ்காந்தி கொலையின் பாரிய சதி பின்னணியில் லார்ஜ் கான்ஸ்பிரசி
இருக்கும் வெளிநாட்டு சக்திகள் விடுதலை புலிகளுக்கு அல்லாத எவை எவை என்ற கேள்விக்குறி. 2. சுப்பிரமணிய சுவாமி, சந்திராசாமி உள்ளிட்ட இந்திய அரசியல் பிரமுகர்கள் சதி திட்டத்தில் வகித்த பங்கு என்ன? கேள்விக்குறி. 3. மனித வெடிகுண்டு ஐஇடி யாரால் எங்கே தயாரிக்கப்பட்டது? கேள்விக்குறி. அதன் உபகரணங்கள் எங்கிருந்து தருவிக்கப்பட்டன? கேள்விக்குறி. 4. ராஜீவ் கொலை நடவடிக்கைக்கான நிதி ஆதாரம் எங்கிருந்து வந்தது? கேள்விக்குறி. ஜெயின் கமிஷனின் இந்த முக்கிய அறிக்கையை மத்திய அரசு வேண்டா வெறுப்பாகவே அமல்படுத்தியது. சிபிஐயிலிருந்து சிறப்பு பிரிவு என்ற பெயரில் பல்நோக்கு கண்காணிப்பு ஆணையம், மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் அத்தாரிட்டி என்கின்ற ஒரு அரைவேக்காட்டு கண்துடைப்பு குழு அமைத்தது. அதன் தலைவர் டிஐஜி தரத்திலான ஒரு அதிகாரி. சிறப்பு புலனாய்வு குழு தலைவரான கார்த்திகேயன் பதவியை காட்டிலும் 2 ரேங்க் குறைவு. பதவி குறைந்த ஓர் அதிகாரி அந்த துறையின் இயக்குனர் அளவிற்கு உயர்ந்த ஒருவரிடம் அல்லது அவரை காட்டிலும் உயர்ந்த பதவியில் இருப்பவர்களிடம் எப்படி அச்சமின்றி விசாரணை நடத்த முடியும்? கேள்விக்குறி. இருக்கட்டும், நாம் மற்றொரு அதிகாரத்திற்குள் நுழைவோம். 1993 அக்டோபர் 7ஆம் தேதி கொழும்பு கடற்கரையில் கால் சட்டை வெடிகுண்டு ஒன்றை இலங்கை காவல்துறை கண்டுபிடித்தது. அதை பரிசோதனை செய்ததில் அது ஒரு பிளாஸ்டிக் வெடிகுண்டு எனவும் அதன் வெடிப்பு ஊக்கி வணிக ரீதியான மின் டெக்னேட்டரால் இணைக்கப்பட்டிருந்தது எனவும் அறிக்கை வெளியிட்டது. மேலும் அந்த வெடிகுண்டில் ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து மிகவும் குறைவாக காணப்பட்டதாகவும், இத்தகைய பிளாஸ்டிக் வெடிகுண்டை விடுதலை புலிகள்தான் பயன்படுத்துவார்கள், அவர்கள்தான் இந்த கால் சட்டை வெடிகுண்டை வடிவமைத்திருப்பார்கள், கொழும்பு நகரில் ஏதோ தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என நீண்ட ஒரு விளக்கம் அளித்தது இலங்கை காவல்துறை. இதை இங்கே சுட்டி காட்டுவதற்கு 2 முக்கிய காரணம் இருக்கிறது. ஒன்று, விடுதலை புலிகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் வெடிகுண்டில் ஆர்டிஎக்ஸ் கலவை மிக மிக குறைவு என்ற செய்தி. 2வது, அவர்கள் பயன்படுத்தும் வெடிப்பூக்கி வணிக ரீதியிலான சாதாரண மின் டெக்னேட்டர் தான் என்பது. அப்படியே சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு வருவோம். அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டது தமிழக தடயவியல் துறை இயக்குனர் திரு சந்திரசேகரனின் ஆய்வறிக்கை தான். அந்த அறிக்கை என்ன சொல்கிறது? அந்த பெல்ட் பாம் மனித வெடிகுண்டு சுமார் 400 கிராம் முதல் 600 கிராம் வரையிலான ஆர்டிஎக்ஸ் வெடிப்பொருள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்கிறது. புரிகிறதா? கேள்விக்குறி. இராணுவ மேஜர் சபர்பால் சொன்னது, அமெரிக்க FBI சொன்னது, இலங்கை போலீஸ் சொல்வதெல்லாம் ஒரே விடயத்தை தான். புலிகளிடம் ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து பயன்பாடு இல்லை என்பது. இருக்கட்டும், அடுத்து ஒரு முக்கிய திருப்பத்தை பார்ப்போம். வெடிகுண்டு வடிவமைப்பு, அதன் அம்சம், மின் இணைப்பு பற்றியெல்லாம் விரிவாக குறிப்பிட்டிருந்த திரு சந்திரசேகர் வெடிப்பூக்கியாக செயல்பட்ட மின் டெக்னேட்டர் பற்றி மட்டும் ஆராயாமல் தவிர்த்திருந்தார். ஏன்? கேள்விக்குறி. இதனிடையே மிகவும் உயர் தொழில்நுட்பத்துடன் உலகிலேயே முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படும் இந்த பெல்ட் பாம் வெடிப்பூக்கி ஒரு மினியேச்சர் டெக்னேட்டர், ரஷ்யா அல்லது ஜெர்மனிய தயாரிப்பாக இருக்க வேண்டும் எனவும் ஒரு செய்தி சிபிஐயிலிருந்தே கசிந்தது. ஊடகங்கள் அதை பிடித்து கொண்டு மேலும் செய்தி சேகரித்ததில் அது ஓர் அதி உயர் சக்தி வாய்ந்த ரஷ்ய வகை டெக்னேட்டர், வணிக நோக்கத்தினால் அல்ல, ராக்கெட்டுகளை செலுத்த பயன்படுத்தும் வகையானது. ராக்கெட்டுகளின் திட எரிபொருளை இயக்க இந்த வகை மினியேச்சர் டெக்னேட்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனும் கூடுதல் தகவல்களை வெளிக்கொண்டு வந்தது. அப்படியே ஜெயின் கமிஷனுக்கு வந்து நிற்போம். புலனாய்வு குழுவின் தலைவர் கார்த்திகேயன் 19/9/97 அன்று ஜெயின் கமிஷனில் சாட்சியமளித்தார். அதில் மனித வெடிகுண்டு இந்தியாவில் உருவாக்கப்பட்டது, ஆனால் அதன் பேட்டரி சென்னையில் வாங்கப்பட்டதற்கு மட்டுமே எங்களிடம் ஆதாரம் உள்ளது. மற்ற எந்த பாகத்திற்கும் எங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை. இந்த மனித வெடிகுண்டு முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இந்தியாவில் உருவாக்கப்பட்டது அல்லது வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதை நிரூபிக்க எங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை. உண்மையில் இந்த மனித வெடிகுண்டை ஐஇடி முழுமையாக உருவாக்கியது யார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. வெடிகுண்டின் பாகங்கள் குறித்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நிறைய புலனாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. சில பாகங்கள், உதாரணமாக இரும்பு சன்னங்கள், வெளியிலிருந்து வந்திருக்கலாம் என்று சாட்சியமளித்தார் கார்த்திகேயன். மீண்டும் 27/9/1997 அன்று சாட்சியமளிக்கிறார் கார்த்திகேயன். மனித வெடிகுண்டில் மின் சக்தியாக பயன்படுத்தப்பட்ட கோல்டன் பவர் 9 வோல்ட் பேட்டரி குற்றவாளி பேரறிவாளன் என்பவரால் சென்னை பர்மா பஜாரில் வாங்கப்பட்டதென புலனாய்வில் தெரிய வந்தது. ஆனால் அந்த வெடிகுண்டு கொலையாளிகளால் எங்கு எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை புலனாய்வின் போது அறிய முடியவில்லை என்கிறார்.
ஒரு பேட்டரிக்கு அதுவும் பர்மா பஜாரில் பில்லெல்லாம் போட்டு கொடுத்து விற்பார்களா? இன்னார்தான் வந்து வாங்கினார்கள் என்று நினைவு வைத்திருப்பார்களா என்பதை முதலில் சக போலீஸ் அதிகாரிகளே நம்ப மாட்டார்கள். நான் சொல்ல வருவது வேறு. வெடிகுண்டை வெடிக்க வைக்கும் வெடிப்பூக்கி டெக்னேட்டர் பற்றி துல்லியமான ஆய்வோ குறிப்போ சாட்சியமோ ஆதாரமோ இல்லாதபோது இந்த 9 வோல்ட் பேட்டரி தான் அதை வெடிக்க பயன்படுத்தப்பட்டது என்பதை எப்படி ஏற்க முடியும்? கேள்விக்குறி. சரி, அதுவும் வேண்டாம். பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கின் சாட்சியம் குறுக்கு விசாரணை நிகழ்வுக்கு வருவோம். தமிழ்நாடு தடயவியல் துறை இயக்குனர் G.J. சீனிவாசன் சாட்சியம் அளிக்கும்போது குண்டு வெடித்த இடத்தில் கைப்பற்றப்பட்ட 9 வோல்ட் பேட்டரியின் சிதைந்த பாகத்தில் காணப்பட்ட 9 இலக்க எண் வரிசை 1604.216 ஆனது எல்லா கோல்டன் பவர் பேட்டரியிலும் காணப்படுகிறது. எனவே சிதைந்த அந்த 9 இலக்க எண் கொண்ட உலோகத்துண்டு கோல்டன் பவர் பேட்டரிகளில் ஒன்றை சார்ந்தது என்ற முடிவுக்கு வந்தோம் என்றார். குறுக்கு விசாரணை செய்த வழக்கறிஞர் அடுத்த கேள்வியை கேட்டார். கேள்வி: அந்த உலோகத்துண்டில் கோல்டன் பவர் பேட்டரி என்பதற்கு ஏதேனும் அடையாளம் காணப்பட்டதா? பதில்: நாங்கள் அந்த உலோகத்துண்டில் 9 இலக்க எண்ணை மட்டுமே கண்டுபிடித்தோம். அதை தவிர வேறு ஒன்றும் அறியவில்லை. ஆக மனித வெடிகுண்டில் மின் சக்தியாக பயன்படுத்தப்பட்ட பேட்டரி கோல்டன் பவர் தான் என்பதே கூட யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தை அன்றி உண்மையான ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டதல்ல என்பதை தடயவியல் நிபுணரின் சாட்சியத்திலிருந்தே தெளிவாகிறது. எனவேதான் நீதிபதி ஜெயின் அவர்கள் மேற்குறித்த இச்சாட்சியத்தை சுட்டிக்காட்டி குண்டு வெடிக்க பயன்படுத்திய 9 வோல்ட் பேட்டரி கோல்டன் பவர் பேட்டரி தான் என்பது ஒரு மேம்போக்கான டென்டாக்டிவ் ஆதாரம் என்றார். இந்த மேம்போக்கான ஆதாரத்தை வைத்துத்தான் பேரறிவாளனுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. உண்மையிலேயே சிபிஐயும் இந்திய உளவு பிரிவினரும் ஸ்ரீபெரும்புத்தூர் குண்டுவெடிப்பின் சூத்திரதாரி யார் என்பதை அறிய இயலவில்லையா? கேள்விக்குறி எனும் கேள்வி இங்கு எல்லோருக்கும் ஏற்படலாம். கேள்விக்குறி. அப்படி கேள்வி எழும்புவது நியாயமும் கூட. ஆச்சரியக்குறி. அதற்கான பதில் என்ன தெரியுமா? எளிதில் கண்டுபிடித்து விடக்கூடிய வழிகளும் வாய்ப்புகளும் நிறைய இடத்தில் இருந்தன. ஆனால் அங்கெல்லாம் இந்த சிறப்பு புலனாய்வு குழு தலை கொடுக்கவில்லை. இன்னும் சொல்வதென்றால் மத்திய அரசுக்கும் அதில் விருப்பமில்லை, மனமில்லை, ஊக்கமில்லை. காரணம், விரும்பத்தகாத பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும். பல வினாக்களுக்கு விடையளிக்க முடியாமல் போகும். அரசியல் அதிகார பீடத்தின் பல தலைகள் உருள வேண்டிய வரும். தவிர விடுதலை புலிகளின் விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்த, உலகின் முன் அவ்வியக்கத்தை தனிமைப்படுத்த, முழு கொலைப்பலியும் சதி செயலையும் புலிகளின் தலையில் கட்டிவிட தீர்மானித்த முன் தயாரிப்பையும் இந்த மனித வெடிகுண்டின் ஆதி அந்தம் தகர்த்துவிடும். எனவே சிபிஐயோ டெல்லி நடுவண் அரசோ இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் உண்மை சதிகாரர்களை இனம் காட்டப் போவதில்லை. வெடிகுண்டின் சூத்திரதாரிகளை சுட்டப் போவதில்லை. பணப்பரிவர்த்தனையை வெளிச்சமிடப் போவதில்லை. ஆச்சரியக்குறி. அத்தியாயம் 3.